வெல்கம் டு TamilMath பாயிண்ட் சேனல். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கங்க. வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனல் அனாலிசிஸோட கண்டினியூஷன் டாபிக்ஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ ஃபங்க்ஷனல் அனாலிசிஸில் ப்ரீவியஸ் வீடியோஸ் நீங்கள் பார்க்கல அப்படின்னா அதெல்லாம் மறக்காமல் பாருங்கள். ஏன்னா அதோட கண்டினியூஷன் தான் இந்த வீடியோஸ் எல்லாமே. ஓகேங்களா, வாங்க பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது தியரம் ஆர்த்தோநார்மல் அப்படிங்கிறதுக்கான பேசிக்ஸை நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் கொடுத்துருக்கோம். அதை பார்க்கல அப்படின்னா மறக்காமல் பாருங்கள். ஏன்னா அந்த ஆர்த்தோநார்மலோட பேசிக்ஸ் புரிஞ்சால் மட்டும்தான், டெஃபினிஷன் என்னன்றது தெரிஞ்சால் மட்டும்தான் இப்போ நம்ம இங்கே பார்க்க போகிற தியரம்ஸ் புரியும். ஓகே, ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் தியரம் E1, E2, En be a finite orthonormal set. ஸோ கொடுத்துருக்கூடியது ஒரு ஃபைனைட் ஆர்த்தோநார்மல் செட்டுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. ஸோ ஃபைனைட்டாக, இன்ஃபைனைட்டாக, கவுண்டபிளாக, அன்கவுண்டபிளான்ற மாதிரியான கொஷின்ஸ்லாம் கேட்டுட்ருக்காங்க, ரைட்? ஸோ ஃபைனைட் ஆர்த்தோநார்மல் செட் இன் ஏ ஹில்பர்ட் ஸ்பேஸ் ஹெச்சில் இருக்கிறது. இஃப் எக்ஸ் இஸ் எனி வெக்டார் இன் ஹெச் அப்படி இருக்கும்போது பாருங்கள், இந்த ரெண்டு கண்டிஷன் ரொம்ப இம்பார்ட்டண்டான கண்டிஷன். இது நமக்கு அப்படியே கோ த்ரூ இந்த ரெண்டு கண்டிஷன் அப்படியே எங்கே வரைக்கும் வரும் அப்படின்னா ஃபூரியர் கோஎஃபிஷியன்ட்ஸ் வரைக்கும் வரும். ஃபூரியர் எக்ஸ்பான்ஷன், ஃபூரியர் கோஎஃபிஷியன்ட்ஸ்ன்ற மாதிரியான டாபிக்ஸ்லாம் இதுக்கு மேலே தான் படிக்க போகிறோம். ஸோ அந்த டாபிக்ஸுக்கெல்லாம் இதுதான் பேசிக், ரைட்? ஸோ இந்த தீரத்தை வச்சு தான் நம்ம அதெல்லாமே ப்ரூவ் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு கூட சொல்லலாம் இது, ரைட்? ஸோ E1, E2, En பை எ ஃபைனைட் செட்டுன்னு சொல்கிறது. அடுத்து XBA எனி வெக்டார் இன் ஏ ஹில்பர்ட் ஸ்பேஸ். நல்லா கவனமாக கேட்டுக்குங்க, ஹெச்சில் சொல்லிகிட்டு இருக்கோம். ஸோ ஹில்பர்ட் ஸ்பேஸ்லேருந்து தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ இது அதுக்கு ஹில்பர்ட் ஸ்பேஸுக்கு அப்புறம் நம்ம பார்த்த பெரிய எந்த ஒரு ஸ்பேசஸ்லேருந்து நம்ம எடுத்துக்கல, ஹில்பர்ட் ஸ்பேஸ் ஹெச்சிலேருந்து எடுத்துக்கிட்டு இருக்கோம், ரைட்? ஸோ summation I is equal to 1 to n modulus of x comma ei the whole square less than or equal to, it is a inequality ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த இன்இக்வாலிட்டி அப்படியே எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா பெசல்ஸ் இன்இக்வாலிட்டி. the same inequality is called Bessel's inequality. ஸோ நல்ல கவனமாக பார்த்துக்கணும். I is equal to 1 to n, புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நம்ம இந்த வீடியோ பார்க்குறதுக்கான இதுவே ஒரு ஆப்ஜெக்டிவே என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சில விஷயத்தை கற்றுக்கிறதுக்காக தான். இல்லை சார் நான் படிச்சுக்குவேன், சும்மா நான் இதை இருக்க படிச்சுட்டு போயிட்டே இருப்பேன்னா யாருக்கிட்ட வேணாலும் நோட்ஸ் இருக்கலாங்க, யார் வேணாலும் படிக்கலாம். பட் இருந்தாலும் இந்த சின்ன சின்ன நுணுக்கங்கள் தெரியணும் அப்படின்னா இந்த மாதிரி எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் தெரிஞ்சால் மட்டும்தான், வேறு வழியே கிடையாது, ரைட்? அந்த ஒரு ரீசனுக்காகவே இந்த வீடியோஸ் நீங்கள் பார்க்கலாம், தப்பு கிடையாது. Summation I is equal to 1 to n modulus of x comma ei the whole square less than or equal to norm of x square. ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம், norm of x square. இந்த x எங்கேருந்து எடுத்துருக்கோம்னா ஹில்பர்ட் ஸ்பேஸ்லேருந்து எடுத்துக்கிட்டு இருக்கோம், ரைட்? ஸோ x மைனஸ், சார் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், ஒரு ஐடியா சொல்கிற பாருங்க. தட் இஸ் அ x ஈக்குவல்ட்டுன்னு சொல்லணும்னா இந்த ஐயும் ஜேவும் எப்படி பர்பண்டிகுலர்னு சொல்லுவோம். ஐயும் ஜேவும் பர்பண்டிகுலர், தட் மீன்ஸ் ஆர்த்தோகனல். மீனிங் படிச்சிருக்கோம். மீனிங் எக்ஸ் பர்பண்டிகுலர் y அப்படின்னா x comma y is equal to 0. this is called orthogonal அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். ஆர்த்தோ நார்மலோட பேசிக்கே நமக்கு என்னதுங்க, ஆர்த்தோ நார்மலோட பேசிக்கே எங்கேருந்து எடுத்துக்கிட்டு இருக்கோம், ஆர்த்தோகனல்லேருந்து தான் எடுத்துகிட்டு இருக்கோம், ரைட்? ஸோ சமேஷன் x மைனஸ் சமேஷன் ஆஃப் I is equal to 1 to n x comma ei this is orthogonal to ej for every j, for each j, ஒவ்வொரு ஜேவுக்கும் இந்த கண்டிஷன் ப்ரூவ் ஆகிக்கிட்டே இருக்கணும், அப்படி தான் சொல்லியிருக்கோம், ரைட்? தட் இஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சம்டைம்ஸ் கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. எக்ஸ் மைனஸ் நீங்கள் கொடுத்துருக்கோம், இதுதான் கரெக்டும் கூட. எக்ஸ் மைனஸ் சமேஷன் I is equal to 1 to n x comma ej modulus of ej, ரைட்? அடுத்து if ei is an orthonormal set in a Hilbert space and if x is any வெக்டார் இன் ஹெச், சேம் மேலே கொடுத்துருக்கிறது அப்படியே, எது மட்டும் இங்கே சேஞ்ச் பண்ணியிருக்கணும், எக்ஸுன்றது வெக்டார் மட்டும் பாருங்கள். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இஐ. இந்த இஐ எல்லாமே எப்படி இருந்திருக்கு, எக்ஸ் காமா இஐ நாட் ஈக்குவல் டு 0. சார் இங்கே 1 கிடையாது, நாட் ஈக்குவல் டு 0. சம் அதர் நம்பர் கிடைக்கலாமா சார்? தாராளமாக கிடைக்கலாம், தப்பு கிடையாதுங்க. இஐ எக்ஸ் காமா இஐ நாட் ஈக்குவல் டு 0 மட்டும் தான் சொல்லியிருக்கோம். ஈக்குவல் டு 0 வந்துருந்துச்சுன்னா என்னன்னு சொல்லுவோம், ஆர்த்தோகனல் அப்படின்னு சொல்லுவோம். 1 வந்துச்சுன்னா ஆர்த்தோ நார்மல் சொல்லுவோம். பட் இங்கே கொடுத்துருக்காங்க இஏஸ் எல்லாமே இப்போ இருக்குன்னா ஆர்த்தோ நார்மல்னு சொல்லிட்டாங்க. அப்போ நாட் ஈக்குவல் டு 0 வரதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது, கிளியர்? ஸோ இஸ் எய்தர் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு செட்டு எய்தர் எம்டியாக இருக்கும் ஆர் கவுண்டபிளாக இருக்கும். கிளியராக புரியுதுங்களா? எய்தர் எம்டி ஆர் கவுண்டபிளாக இருக்கும். அடுத்தது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன்,
ஸோ இங்கே எக்ஸுங்கிறது பார்த்தீங்கன்னா எனி வெக்டார் மேலே கொடுத்துருக்கிறதே தான். இஏங்கிறது எல்லாமே ஆர்த்தோ நார்மல் செட்டுன்னு சொல்கிறோம். ஸோ திஸ் இஸ் ஐ இஸ் ஈக்குவல் டு 1 to n தான். ஸோ ஃபைனைட் செட்டாக தான் இருக்க போகுது. பெசல்ஸ் இன்இக்வாலிட்டினா ஃபைனைட் செட்டுக்குள்ளே தான் நம்ம டிரைவ் பண்ணியிருப்பாங்க. சமேஷன் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் கமா இஏ த ஹோல் ஸ்கொயர் லெஸ் ஆர் ஈக்குவல் டு நார்ம் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ஃபார் ஆல் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஹெச். ஃபார் ஆல் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஹெச். கிளியராக புரிஞ்சுக்குங்க. ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்டான பார்ட் தான் இது ஃபுல்லுமே. அடுத்தது பார்க்கலாம், நோட் கொடுத்துருக்கோம். So this is a Bessel's inequality, the series. The Bessel's inequality, right hand side of the series is convergent series. This is convergent series. Bessel's inequality convergent, divergent, oscillate இந்த மாதிரி क्वेश्चन கேட்டாங்கன்னா என்னதுங்க? Convergent series. Right hand sideங்கிறது summation of n is equal to 1 to n. பாருங்க இங்கே இன்ஃபினிட்டி வரைக்கும் போகுது. சார் அப் டு nth டேர்ம் தான் இங்கே கொடுத்துருக்கணும். பட் இங்கே இன்ஃபினிட்டி வரைக்கும் இருக்கிறது கன்வர்ஜென்ட்னு சொல்லியிருக்கோம். கிளியராக புரியுதுங்களா? பிகாஸ் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி போகும். அடுத்தது தான் பார்க்க போகிறோம். இஃப் en பிலாங்ஸ் டு எஸ், enங்கிறது எங்கே இருக்குது? எஸ்ன்ற செட். இப்போ நம்ம பார்த்து இந்த எஸ்ன்ற செட்டில் இருக்கிறதா கன்சிடர் பண்ணுறோம். தென் xn, en டென்ஸ் டு 0 ஆஸ் n டென்ஸ் டு 0. எப்போவுமே நார்மலாகவே ஒரு லிமிட்டு n டென்ஸ் டு இன்ஃபினிட்டிக்கு போகும்போது ஆன்சர்ஸ் பிகம் அ 0 வர்றதுக்கு வாய்ப்புகள் 99% இருக்குதுங்க. ரைட்? So if en belongs to S, then xn en tends to 0 as n tends to infinity. As n tends to infinity ஆகும். ரைட்? தீரம் x minus summation of x comma ei பாருங்க இங்கே இருக்கிறது அப்படியே இந்த தீரத்தில் யூஸ் பண்ணதான் எடுத்து எழுதியிருக்கோம். இங்கே எக்ஸுங்கிறது எனி வெக்டாரு, ei எல்லாமே ஆர்த்தோ நார்மலு, எக்ஸுங்கிறது எனி வெக்டார் இன் ஹெச்சில் இருக்கக்கூடிய எனி வெக்டாரு. தென் எக்ஸ் மைனஸ் சமேஷன் எக்ஸ் கமா இஐ திஸ் இஸ் perpendicular, that means orthogonal to ej for every j value. Okay, so அடுத்த தேரம் பாருங்க, ஹில்பர்ட் ஸ்பேஸ் H is a separable. பாருங்க if and only if கண்டிஷனோட கொடுத்துருக்கோம். செப்பரபிள்னு சொல்லணும்னா எவ்ரி ஆர்த்தோகனல் ஆர்த்தோநார்மல் செட் இன் H இஸ் கவுண்டபுளாக இருக்கணும். ஸோ ஃபைனைட்டுன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. ஆர்த்தோ நார்மலை பொறுத்த வரைக்கும் ஒன்று ஃபைனைட்டுன்ற வார்த்தையும், அடுத்து கவுண்டபிள்ன்ற வார்த்தை, அடுத்து இந்த எஸ்ங்கிறது எப்படி இருக்கணும்? எதர் எம்டியாக இருக்கணும், அது கவுண்டபுளாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்கிறோம். ரைட்? ஸோ இதெல்லாம் கீ வேர்ட்ஸை ஞாபகம் வச்சு எழுதிக்கங்க. ஆர்த்தோ நார்மல் நம்ம எங்கே படித்தாலும் நமக்கு இந்த மாதிரி வேர்ட்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. வேறு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ இதில் நம்ம 50-50 சான்ஸ் கண்டுபிடிச்சலாம்னா இந்த மாதிரி கீவேர்ட்ஸ் ஞாபகம் வச்சுருந்தோன்னா ஒரு 70% ஆஃப் ஆன்சர்ஸை நம்மளால் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிட முடியும். ரைட்? பார்க்கலாம். ஸோ ஆர்த்தோ நார்மல் அப்படின்னாலே என்னதுங்க? ஆர்த்தோ நார்மல் செட்டிங் கவுண்டபிள். இந்த ஹெச்ங்கிறது கவுண்டபிளாக இருந்துச்சுன்னா செப்பரபிளாக இருக்கும். செப்பரபிள்னா என்னதுங்க? செப்பரபிள்னா ஆல்ரெடி நம்ம மீனிங் என்ன பார்த்துருக்கோம்? கவுண்டபிள் டென்ஸ் சப்செட்டை க்ரியேட் பண்ண முடியும். கவுண்டபிள் டென்ஸ் சப்செட்டை நம்மளால் க்ரியேட் பண்ண முடிஞ்சால் அதுக்கு பேர் செப்பரபிள்னு நம்ம சொல்லி படிச்சிருக்கோம் ஹில்பர்ட் ஸ்பேஸில். ஸோ அதே தான் இங்கே சொல்கிறோம். ஹில்பர்ட் ஸ்பேஸ் அப்படின்னா எவ்ரி ஆர்த்தோ நார்மல் செட்டை நம்ம என்ன சொல்ல முடியும்னா கவுண்டபிள்னு சொல்லிட முடியும். ரைட்? அடுத்த லாஸ்ட் ஒன், ஆர்த்தோ நார்மல் செட் இன் எ ஹில்பர்ட் ஸ்பேஸ் இஸ் லீனியர்லி இண்டிபெண்ட். லீனியர்லி இண்டிபெண்ட்டாகவும் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாமே ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஆர் ஃபால்ஸில் கேட்டாங்க அப்படின்னா மறக்காமல் நீட்டாக ஆன்சர் எழுத கற்றுக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆர்த்தோ நார்மலில் கம்ப்ளீட் ஆர்த்தோ நார்மல் பார்க்கலாம். ஸோ ஆர்த்தோ நார்மல் அப்படிங்கிறத பார்த்தாச்சு. ஆர்த்தோ நார்மல் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஒரு சில தியரம்ஸ் பார்த்துருக்கோம். ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா ஆர்த்தோ நார்மல் எப்போ கம்ப்ளீட்டாக இருக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ ரொம்ப சிம்பிளாக சொல்லிடலாம். இந்த டெஃபினேஷனை பார்க்கறதுக்கு முன்னாடியே நம்மளால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ ஒரு கம்ப்ளீட் அப்படின்னா என்ன மீனிங் சொல்ல முடியும்? அந்த இடத்துல அதுக்கு மேலே எதையும் நம்ம கொண்டு போய் வைக்க முடியாது. ஒரு பிளேஸ் வந்துட்டு கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னா என்னென்னு சொல்லுவோம்? நம்ம அதுக்கு மேலே அதே மாதிரியான ஒரு பொருளை கொண்டு போய் அங்கே வைக்க முடியாது. அந்த இடம் கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னு சொல்லுவோம். அதே மீனிங் தாங்க சொல்கிறோம். ஸோ கம்ப்ளீட் ஆர்த்தோ நார்மல் அப்படிங்கிறது let S be an orthonormal set in Hilbert space H. S is said to be a complete if there exists no other orthonormal set containing in S. ஸோ அந்த ஆர்த்தோநார்மல் செட்டில் அதுக்கு மேலே இன்னொரு ஆர்த்தோநார்மல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஸோ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஆர்த்தோநார்மல் எடுத்தாச்சு எங்கே? அந்த ஹில்பர்ட் ஸ்பேஸில். ஸோ ஒரு 10 எலிமெண்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 10 எலிமெண்ட்டு தான் அதிகபட்ச ஆர்த்தோ நார்மல் செட்டாக இருக்க முடியும். அப்படின்னா 11 எலிமெண்ட் இருக்க மாதிரி ஒரு ஆர்த்தோ நார்மல் செட்டை உங்களால் க்ரியேட் பண்ண முடியாது.
ஸோ மேக்ஸிமம் இங்கே எவ்வளோ தான் இருக்க முடியும்னு சொல்லியிருக்கோம் 10. அந்த 10ங்கிற நம்பரை தாண்டி இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு எலமெண்ட்டை கொண்டு வந்து வச்சு அதை ஆர்த்தோனார்மலாக நம்மளால் சொல்லிட முடியாது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த செட்டோட பேரை கம்ப்ளீட் ஆர்த்தோனார்மல் செட்டுன்னு சொல்லுவோம். ஸோ அந்த மேக்ஸிமம் 10 எலமெண்ட்னு சொல்லணும் இல்லைங்களா, அந்த மேக்ஸிமம் 10 எலமெண்ட் இருக்கக்கூடிய ஆர்த்தோனார்மல் செட்டை நம்ம கம்ப்ளீட் ஆர்த்தோனார்மல் செட்டுன்னு நம்ம சொல்லுவோம். அதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க, there exists if there exists no other orthonormal set in containing in S. S must be a maximal orthonormal set இருக்கும். ஸோ அதிகபட்சமே எவ்வளோதான் இருக்க முடியும், அந்த ஆர்த்தோனார்மல் செட்டு அதிகபட்சமாக இருக்க முடியும், வேறு வாய்ப்பு கிடையாதுன்னு சொல்கிறோம். ரைட். ஸோ ரிலேட்டட் தியரம்ஸ் கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி நம்ம நிறைய கிளாஸஸில் சொல்லியிருக்கோம், ஃபங்க்ஷனல் அனாலிசிஸ் அப்படின்னாலே உங்களுக்கு தியரம், ரிசல்ட், டெஃபினேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சம்ஸ் மட்டும் உங்களுக்கு தனியாக இந்த வீடியோஸோட கடைசிட்லேயும் இந்த வீடியோ கோர்ஸோட கடைசியாக, அதாவது ஃபங்க்ஷனல் அனாலிசிஸோட லாஸ்ட்டு வீடியோ உங்களுக்கு ஒன்லி ஃபுல்லி சம்ஸ் மட்டும் கொடுக்குறதா இருக்கிறோம், மறக்காமல் பார்த்துக்கிட்டே இருக்கு, பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் தியரம், அண்ட் ஆர்த்தோனார்மல் செட் எஸ் இஸ் அ ஹெச்சில் இருக்கிறது ஆர்த்தோனார்மல் செட்டு கம்ப்ளீட் இஃப் அண்ட் ஒன்லி இஃப், ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாருங்கள், இஃப் அண்ட் ஒன்லி இஃப் ஃபார் எனி எக்ஸ் பிலாங்ஸ் டு ஹெச் இஸ் சச் தட் எக்ஸ் பர்பண்டிகுலர் எஸ் then x must be 0. x பர்பண்டிகுலர் எஸ்ஸாக இருக்கணும்னா எக்ஸுங்கிறது எப்படி இருக்கணும்னு சொல்லியாச்சு, எக்ஸ் மஸ்ட் பி அ 0. நார்மலாகவே பர்பண்டிகுலர்னு வரும்போது ஜீரோஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம்னு நம்ம சொல்லியிருக்கோம். பர்பண்டிகுலர்னா மீனிங் என்னங்க, ஆர்த்தோகனல், ஆர்த்தோகனல். ஸோ எக்ஸ் பர்பண்டிகுலர் எஸ் எப்போனா கம்ப்ளீட்டாக இருக்குன்றப்போ எஸ்ஸுங்கிறது என்னது, இந்த ஆர்த்தோனார்மல் செட்டு, எங்கன்னா ஹில்பர்ட் ஸ்பேஸில் இருக்க செட்டு. எக்ஸுங்கிற எனி வெக்டார் எக்ஸை வந்துட்டு ஹில்பர்ட் ஸ்பேஸில் எடுத்துக்கிட்டோம், அந்த எக்ஸு ஆர்த்தாகனல் டு எஸ்ஸாக இருந்துச்சுன்னா எக்ஸோட வேல்யூஸ் எப்படி இருக்கும், மஸ்ட் பி அ 0வாக இருக்கணும். அடுத்து, எவ்ரி ஆர்த்தோனார்மல் செட் இன் ஹில்பர்ட் ஸ்பேஸ் இஸ் கண்டெய்ன்டு இன் சம் கம்ப்ளீட் மேக்ஸிமல் ஆர்த்தோனார்மல் செட். புரியுதுங்களா? இது என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள், ஒவ்வொரு ஆர்த்தோனார்மல் செட்டும் கண்டெய்ன்டு இன் சம் கம்ப்ளீட் ஆர்த்தோனார்மல் செட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஒவ்வொரு ஆர்த்தோனார்மல் செட்டும் ஒரு கம்ப்ளீட் ஆர்த்தோனார்மல் செட்டுக்குள்ளே இருக்கிறதா சொல்லியிருக்கோம். கண்டெய்ன்டு இன் சம் கம்ப்ளீட், கம்ப்ளீட்னு சொல்லலாம், அல்லது அதுக்கு பேர் மேக்ஸிமல்னு சொல்லுவோம். மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் வேல்யூஸ் இருக்கிறதுனால அது மேக்ஸிமல் அப்படின்னு சொல்கிறோம். ரைட். ஸோ கண்டெய்ன்டு சம் கம்ப்ளீட் ஆர்த்தோனார்மல் செட்டாக இருக்கும். ரைட். அடுத்த தியரம், எவ்ரி நான் ஜீரோ ஹில்பர்ட் ஸ்பேஸ் containing a complete orthonormal set. ஸோ இது ரிவர்ஸ் பார்ட்டுன்னு கூட சொல்லலாம். ஒவ்வொரு நான் ஜீரோ ஹில்பர்ட் ஸ்பேஸும் ஒரு கம்ப்ளீட் ஆர்த்தோனார்மல் செட்டை கண்டிப்பாக வச்சுருக்கும். புரியுதுங்களா? ஒவ்வொரு ஆர்த்தோனார்மல் செட்டும் ஒரு கம்ப்ளீட் ஆர்த்தோனார்மலுக்குள்ளே இருக்கும்னு சொல்லி ப்ரீவியஸ் தியரம் படிச்சிருக்கோம். ஒவ்வொரு ஹில்பர்ட் ஸ்பேஸும், அதுவும் நான் ஜீரோ ஹில்பர்ட் ஸ்பேஸு, நான் ஜீரோ ஹில்பர்ட் ஸ்பேஸும் ஒரு கம்ப்ளீட் ஆர்த்தோனார்மலை உள்ளே வச்சுருக்கும். contains a complete orthonormal செட்டாக இருக்கும். அடுத்து, let H be a Hilbert space and EI be an orthonormal set in H, then the following conditions are equivalent to one another. இந்த equivalent to one anotherன்ற மாதிரி இருக்கிறது எல்லாத்தையும் நீங்கள் தனியாக எழுதி வச்சே படிக்கலாம். ஈக்குவலன்ட் டு ஒன் another அப்படிங்கிற மாதிரி தியரம்ஸு ஒரு மேக்ஸிமம் 5-6 தியரம் தான் இருக்கும் நம்ம எஃப்ஏ, இந்த ஃபங்க்ஷனல் அனாலிசிஸ் ஃபுல்லுமே. ஸோ இது மட்டும் கிடையாதுங்க, நீங்கள் வேறு எங்கே நீங்கள் இந்த ஈக்குவலன்ட் டு ஒன் anotherன்ற மாதிரி தியரம்ஸ் நீங்கள் பார்த்தீங்கனாலும் அது எல்லாத்தையும் தனியாக எடுத்து வச்சு எழுதி படிக்கிறதுக்கு கற்றுக்குங்க. ஓகே. ஸோ ஏன்னா இதிலிருந்து நிறைய கொஷின்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸ்டேட்மெண்ட் ட்ரூ அப்படின்னு கொடுத்துட்டு 3 கொடுத்துட்டு 4வது ஒன்று கொடுத்து தப்பானதாக கொடுப்பான். விச் ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸ்ன்னு கொடுப்பான். ஸ்டேட்மெண்ட் ட்ரூனா 4 கொடுத்துட்டு 1 மட்டும் தான் கரெக்டாக இருக்கும். அதெல்லாம் இதில் தான் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், இஃப் எக்ஸ் இஸ் அன் ஆர்பிட்ரரி வெக்டார், சாரி EI இஸ் அன் கம்ப்ளீட், ஃபஸ்ட்டு கண்டிஷன் EI இஸ் அ கம்ப்ளீட்னு எடுத்துக்கிட்டோம்னா இதை ப்ரூவ் பண்ண முடியும். எக்ஸ் இஸ் அன் ஆர்பிட்ரரி வெக்டார் இன் ஹெச், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சமேஷன் எக்ஸ் கமா EI ஆஃப் EI. இது பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, இந்த ஃபூரியர் எக்ஸ்பேன்ஷன் தான் இங்கே சொல்லியிருக்கோம். நம்ம ஃபூரியர் எக்ஸ்பேன்ஷனும் ஃபூரியர் கோஎஃபிஷியன்ட்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாதுங்க. ஃபூரியர் கோஎஃபிஷியன்ட்டுங்கிறது எக்ஸ் மைனஸ் EI மட்டும், எக்ஸ் கமா EI மட்டும் ஃபூரியர் கோஎஃபிஷியன்ட்டு. ஆனால் ஃபூரியர் எக்ஸ்பேன்ஷன் அப்படிங்கிறது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு, தட் மீன்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு, நம்ம படிச்சிருக்கோம்
Fourier expansion f of x is equal to a naught by 2 plus summation an cos nx plus bn sin nx. இந்த f of x தான் என்னதுங்க இங்கே xன்னு சொல்லி படிச்சுட்டு இருக்கோம். f of x தான் x is equal to summation x, ei of ei. ஸோ இங்கே நம்ம படிச்சுட்டு இருக்கிறது ஆர்த்தோ நார்மல் செட்டில் இருக்கக்கூடிய ஃபூரியர். இதோட பேசிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ், ரைட்? ஏங்க எதனால் காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்கிறோம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இஐ ஆர்த்தோ நார்மல் செட்ஸ் எல்லாமே எங்கேருந்து எடுத்துக்கிட்டு இருக்கோம்? ஹில்பர்ட் ஸ்பேஸ்லேருந்து. ஹில்பர்ட் ஸ்பேஸ்ன்றது என்னது? ஒரு காம்ப்ளெக்ஸ் ஸ்பேஸ்லேருந்து எடுத்துக்கிட்டது தான் நம்ம ஹில்பர்ட் ஸ்பேஸ்ன்னு படிச்சுட்டு இருக்கோம். அந்த ஹில்பர்ட் ஸ்பேஸ்லேருந்து எடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு வேல்யூ இஐயும் ஆர்த்தோ நார்மலாக இருக்குது. அப்போ இஐ ஆர்த்தோ நார்மல் அண்ட் காம்ப்ளெக்ஸ் டேர்ம் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃபூரியர் எக்ஸ்பேன்ஷன். ஓகேங்களா? இது பார்த்திங்கன்னா சைன் காஸ் வந்துச்சு. சைன் காஸ் வந்துச்சுன்னா என்னதுங்க? ட்ரிக்னாமெட்ரிக் ரிலேட்டடாக போயிடும். இதுவே காம்ப்ளெக்ஸ் ரிலேட்டடாகவும் நமக்கு ஃபூரியர் எக்ஸ்பேன்ஷன் இருக்குது. நம்ம படிக்கக்கூடிய தேர்ட் யூனிட் ஃபூரியர் எக்ஸ்பேன்ஷன், அதில் கண்டிப்பாக நம்ம இதை பற்றி படிக்க தான் போகிறோம், ரைட்? ஸோ பார்க்கலாம். எக்ஸ் ஈக்குவல் டு சமேஷன் எக்ஸ் கமா இஐ ஆஃப் இஐ. எக்ஸ் பர்பண்டிகுலர் டு இஐனா எக்ஸோட வேல்யூ எப்படி இருக்குன்னு சொல்லியாச்சு, கண்டிப்பாக ஜீரோவாக இருக்கும். இஐன்ற செட் எல்லாமே கம்ப்ளீட்டாக என்னதுங்க? எஸ். எஸ் மஸ்ட் பி அ, பாருங்க, எக்ஸ் பர்பண்டிகுலர் டு எஸ்னா தென் எக்ஸ் மஸ்ட் பி அ 0. ப்ரீவியஸாக இந்த தியரம் படிச்சிருக்கோம். கிளியர்? ஸோ எக்ஸ் பர்பண்டிகுலர் டு இஐனா ஒவ்வொரு எக்ஸ் வேல்யூ எப்போ இருக்க போகுது? ஜீரோவாக இருக்க போகுது. அடுத்தது எக்ஸ் இஸ் அன் ஆர்பிட்ரரி வெக்டார். நார்ம் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு சமேஷன் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் கமா இஐ த ஹோல் ஸ்கொயர். இதுவும் என்னதுங்க? ஃபூரியரோட சம்மந்தப்பட்டது தான். பெர்ஸ்வெல்ஸ் ஐடென்டிட்டி. பெர்ஸ்வெல்ஸ் ஐடென்டிட்டி மறந்துட வேண்டாம். ஓகேங்களா? இது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியும். கொஸ்டின் இஸ் ஈக்குவல் டு ஆன்சர் ஸ்கொயர். கொஸ்டின் ஸ்கொயர்னா எக்ஸ் ஸ்கொயர். நார்ம் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆன்சர் ஸ்கொயர். எக்ஸ்பேன்ஷனை மட்டும் ஸ்கொயர் பண்ணுறேன். சமேஷன் ஆஃப் எக்ஸ் கமா இஐ த ஹோல் ஸ்கொயர். கிளியருங்களா? ஈஸியாக புரிகிற மாதிரி இருக்குங்களா? ஸோ மொத்தம் ஈக்குவலன்ட் டு ஒன் அனதர் பார்த்தீங்கன்னா ஒரு 4 கண்டிஷன் தான். அதுக்குள்ளே என்னென்ன வந்துடுது? பர்சல் ஐடென்டிட்டி வந்துடுது, ஃபூரியர் சீரியஸ், ஃபூரியர் எக்ஸ்பேன்ஷன் வந்துடுது. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சமேஷன் எக்ஸ் கமா இஐ ஆஃப் இஐ. அதுக்கப்புறம் எக்ஸ் பர்பண்டிகுலர் டு இஐனா எக்ஸ் மஸ்ட் பி a 0. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0வாக இருக்கும். லாஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா எக்ஸ் இஸ் ஆர்பிட்ரரி வெக்டார். தென் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இது ஃபூரியர் எக்ஸ்பேன்ஷன். எக்ஸ்ஐங்கிறது கம்ப்ளீட்டாக இருக்கும். கிளியர்? ஸோ நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம் வாங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் தியரம் பார்க்கலாம். A Hilbert space is a finite dimensional if and only if every complete orthonormal set is a basis. பாருங்க, finite dimensional-ஆக இருக்கணும்னா if and only if condition, every complete orthonormal set is a basis-ஆக இருக்கும். ஸோ orthonormal set basis அப்படின்னம்னா finite dimensional-ஆக இருக்கும். ஸோ ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று எப்படி இருக்குது? if and only if conditions-ஓடு இருக்குது. கிளியராக புரிஞ்சுக்குங்க. ஆர்த்தோ நார்மல் அப்படின்றத நம்ம பார்த்தோம் அப்படின்னாலே ஃபைனேட்டு, கவுண்டபிள், எம்டி, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்கும். நான் ப்ரீவியஸ் கிளாஸஸ்லேயே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். கிளியர்? ஸோ ஹில்பர்ட் ஸ்பேஸ் இஸ் அ என்னதுங்க? ஃபைனைட் டைமென்ஷனலாக இருந்துச்சுன்னா இஃப் அண்ட் ஒன்லி இஃப் எவ்ரி கம்ப்ளீட் ஆர்த்தோநார்மல் செட் இஸ் அ பேசிஸ். ஃபர்ஸ்ட் ஒன், எ ஃபைனைட் இன்ஃபைனைட் கம்ப்ளீட் ஆர்த்தோநார்மல் செட் இஸ் நெவர் எ பேசிஸ். பாருங்கள், இன்ஃபைனைட்டாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பேசிஸாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நெவர் எ பேசிஸ் இன் எ ஹில்பர்ட் ஸ்பேஸாக இருக்கும்னு சொல்கிறோம். ரைட்? எனி டூ கம்ப்ளீட் ஆர்த்தோநார்மல் செட் இன் எ ஹில்பர்ட் ஸ்பேஸ் H have the same cardinal number. ஏன் சொல்கிறோம்? என்ன ரீசன் இருக்க முடியும் இதுக்கு? எந்த ஒரு ரெண்டு கம்ப்ளீட் ஆர்த்தோநார்மல் எடுத்துக்கிட்டாலும், எனி டூ எடுத்துக்கிட்டாலும் ஒரே ஹில்பர்ட் ஸ்பேஸில் have the same cardinal நம்பராக தான் இருக்க முடியும். எதனாலங்க? ஸோ ஒரு கம்ப்ளீட் ஆர்த்தோநார்மல் அப்படின்னு சொல்லும் போதே நமக்கு என்ன சொல்லிடுவோம்? ஒரு ஆர்த்தோநார்மல் கம்ப்ளீட் அப்படின்னா இப்போது அது மேக்ஸிமலாக இருக்கணும், அதிகபட்ச வேல்யூஸாக அங்கே உள்ளே இருக்கணும். ஸோ மேக்ஸிமம் 10 இருக்க மாதிரியான ஒரு செட் இருக்குது அப்படின்னா அதுதான் அதிகபட்சம்னு எடுத்துக்கிட்டோம்னா கம்ப்ளீட் ஆர்த்தோநார்மலாக வந்துடும். அந்த கம்ப்ளீட் ஆர்த்தோநார்மலுக்கு அப்புறம் இன்னொரு கம்ப்ளீட் ஆர்த்தோநார்மலை நம்மளால் என்ன பண்ண முடியாது? க்ரியேட் பண்ண முடியாது. க்ரியேட் பண்ண முடியலன்னா தான் இந்த ஆர்த்தோநார்மலே நம்ம என்ன சொல்லுவோம்? கம்ப்ளீட்டுன்னு சொல்லுவோம். கிளியராக புரியுதுங்களா? கம்ப்ளீட் நம்ம இதை சொல்லும் போதே அது முடிஞ்சு போயிடுது, 10ன்ற நம்பரோட முடிஞ்சு போயிடுது. அப்போ அதுக்கு மேலே இன்னொரு 11ன்ற நம்பராக எடுக்க முடியாதுன்றதுனால இன்னொரு ஆர்த்தோநார்மல் கம்ப்ளீட் ஆகிறதுக்குன்னா எப்படி தான் இருக்கணும்? அதே 10 நம்பர் இருக்க மாதிரி
இன்னொரு ஆர்த்தோனார்மல் நம்மளால் கிரியேட் பண்ண முடியும். அதனால தான் அவங்க என்ன சொல்கிறாங்க, எனி டூ கம்ப்ளீட் ஆர்த்தோனார்மல் இன் ஹில்பர்ட் ஸ்பேஸ் ஹாவ் த சேம் குவார்டினல் நம்பராக இருக்கும். அதிகபட்ச வேல்யூஸ் ரெண்டுக்கும் ஒரே மாதிரி இருக்கிறதுக்கு தான் வாய்ப்புகள் இருக்குது. ரைட், நோட். Let S be a complete orthonormal set in a Hilbert space H, then the cardinal number of S is said to be orthogonal dimension. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸுங்க இதெல்லாமே. பாருங்கள், அதோட கார்டினல் நம்பர் தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஆர்த்தோகனல் டைமென்ஷன்னு சொல்கிறோம். ஆர்த்தோகனல் டைமென்ஷன் ஆஃப் ஹெச்ன்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ let S be a complete orthonormal set in a Hilbert space, then the cardinal number of S is said to be orthogonal. கிளியராக புரிஞ்சுக்கணும். ஆர்த்தோனார்மலோட செட்டு, கம்ப்ளீட் ஆர்த்தோனார்மலோட செட்டு, அதோட கார்டினல் நம்பரை ஆர்த்தோகனல் டைமென்ஷன் சொல்கிறோம். ஓகே, ஆர்த்தோகனல் டைமென்ஷன் ஆஃப் ஹெச். இஃப் ஹெச் ஹாஸ் அ நோ கம்ப்ளீட் ஆர்த்தோனார்மல்னா அங்கே ஆர்த்தோகனலோட டைமென்ஷன் என்னங்க, 0. டைமென்ஷனே இருக்காது இல்லையா. ஒரு கம்ப்ளீட் ஆர்த்தோனார்மலே அங்கே நம்மளால் எடுக்க முடியல அப்படின்னா கண்டிப்பாக என்ன பண்ண முடியாது, டைமென்ஷனை கொண்டு வர முடியாது. கிளியர்? ஸோ அடுத்தது பார்க்கலாம். அண்ட் ஐசோமார்பிசம் ஆஃப் அ ஹெச் onto h dash the same scalar or the same scalar field is a 1-to-1 linear transformation t h to h dash ன்னு சொல்லுவோம். such that for all x belongs to x, y belongs to hல இருக்கு. பாருங்க, இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுங்க. t of x, t of y is equal to x, y. The inner product of a linear combinations t x, ty is equal to inner product of x, y. ஒவ்வொரு x, y வேல்யூவும் belongs to Hilbert space ல இருந்து எடுத்துக்கிட்டு இருக்கோம். Then h and h dash are said to be a isomorphic. Isomorphic is ஒரு சிம்பிளான கண்டிஷன் இது. இதே மாதிரி ஒரு ஐசோமார்பிக் நம்ம எங்கே பார்த்துருக்கோம், tx minus ty is equal to norm of x minus y. இங்கே இன்னர் ப்ராடக்ட்டில் இருக்கிறத இப்படி பார்த்துருக்கலாம். ஓகேங்களா, இன்னர் ப்ராடக்ட்டில் இருக்கிறத நார்ம் மாதிரியாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்கிறேன். ரைட், அடுத்து இந்த தீரம் ஐசோமார்பிக்கை வச்சு தீரம் எழுதியிருக்கோம். எப்போ அண்ட் ஹெச்சையும் ஹெச் டேஸையும் நம்ம ஐசோமெட்ரிக்கலி ஐசோமார்பிக்னு சொல்லணும்னா, இஃப் அண்ட் ஒன்லி இஃப் ஐசோமெட்ரிக்கலி ஐசோமார்பிக்னு சொல்லணும்னா தே ஹாவ் அ சேம் ஆர்த்தோகனல் டைமென்ஷன். தே ஹாவ் அ சேம் ஆர்த்தோகனல் டைமென்ஷனாக இருக்குன்னா மீனிங் என்ன, சேம் குவார்டினல் நம்பராக இருக்கணும். ஓகே, ஸோ ப்ரீவியஸாக படித்த தீரத்தோட கண்டினியூஷன் தான், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ எனி டூ கம்ப்ளீட் ஆர்த்தோனார்மல் எடுத்துக்கிறேன், ரெண்டுக்கும் ஒரே மாதிரியான ஆர்த்தோகனல் கார்டினல் நம்பர் தான் இருக்குது. அந்த கார்டினல் நம்பர் என்னன்னு சொல்லுவோம், அந்த அதாவது அந்த பர்டிகுலரான ஆர்த்தோ நார்மலோட கார்டினல் நம்பர் தான் என்னதுங்க, ஆர்த்தோகனல் டைமென்ஷன். ஆர்த்தோ நார்மலே கிடையாதுன்னா ஆர்த்தோகனல் டைமென்ஷன் 0. அப்போது ஐசோமெட்ரிக்கலி ஐசோமார்பிசம்னு சொல்லணும்னா தே ஹாவ் அ சேம் ஆர்த்தோகனல் டைமென்ஷன். ரெண்டுலேயும் ஒரே மாதிரி இருக்கக்கூடிய கம்ப்ளீட் ஆர்த்தோ நார்மல் செட் இருக்கணும், ஹெச்லேயும் ஹெச் டேஷ்லேயும். ரைட், அப்படின்னா ஐசோமெட்ரிக்கலி ஐசோமார்பிசம் சொல்லலாம், ஐசோமெட்ரிக்கலி ஐசோமார்பிக்னு சொல்லலாம். லெட் S be a non-empty set and LS2 be the set of all complex valued function f defined on S which two properties. ரெண்டு ப்ராப்பர்ட்டி சொல்லியிருக்கோம். என்னென்ன ப்ராப்பர்ட்டி, ப்ரீவியஸாக பார்த்ததே தான், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. ரைட், பார்க்கலாம். எஸ் f of s not equal to 0. எஸ்ன்ற செட்டு f of s not equal to 0. பாருங்க, f எப்படி டிஃபைன் பண்ணியிருக்கோம், f defined on s which the two properties s it is f of s not equal to 0 is either empty or countable. ஒன்று எம்டியாக இருக்கும் அல்லது கவுண்டபுளாக இருக்கும். அடுத்தது இது என்னென்னு பார்த்துருக்கோம், ஞாபகம் இருக்குது இல்லைங்களா, சமபிள் பார்த்துருக்கோம். சமேஷன் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் f of s the whole square less than infinity இருந்துச்சுன்னா இதுக்கு பேர் சமபிள் நம்ம படிச்சிருக்கோம். ஓகேங்களா, ஸோ இங்கே நம்ம படித்த எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்டான தியரம்ஸ் தான். முக்கியமாக இந்த ஆர்த்தோ நார்மல் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய தியரம்ஸ் இதோட கம்ப்ளீட் பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது கான்ஜுகேட் ஸ்பேஸ். ஸோ கான்ஜுகேட் ஸ்பேஸ் அப்படிங்கிறது நம்ம ஸ்டார் போடுவோம், ஞாபகம் இருக்கு இல்லைங்களா. ஸோ இதுக்கப்புறம் தான் ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக்ஸ்லாம் பார்க்க போகிறோம். கான்ஜுகேட் ஸ்பேஸுக்கு அப்புறம் நமக்கு ஆப்ரேட்டர் இன் ஹில்பர்ட் ஸ்பேஸ்ன்றதெல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஆப்ரேட்டர்ஸ் நம்ம பார்க்கும்போது ஆப்ரேட்டர் ரிலேட்டடாக நிறைய கொஷின்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்காங்கன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ வாங்க பார்க்கலாம். கான்ஜுகேட் ஸ்பேஸ் ஹெச் ஸ்டார் லெட் டிஃபைன்டு எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். y be a fixed vector in a Hilbert space Hல and let fy be a functional defined எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். fy of x is equal to inner product of x, y. x belongs to h. இந்த yங்கிறது ஃபிக்ஸ்டு வெக்டாராக இருக்குது.
ஃபார் ஆல் எக்ஸுங்கிறது பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வெக்டார்ஸை நம்ம தனித்தனியாக எடுத்துக்க முடியும். ஓகே, ஸோ எக்ஸுன்றது ஒரு வெக்டார், எனி வெக்டாராக இருக்கலாம், x1 x2 x3ன்ற மாதிரி டிஃப்ரெண்ட் வெக்டார்ஸ் இருக்கலாம். பட் ஒய்ங்கிறது ஒரு ஃபிக்ஸ்டு வெக்டாராக தான் இருக்கும். எஃப்ங்கிறத டிஃபைன் பண்ணியிருக்கோம், எஃப் ஒய் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் அப்படின்னு டிஃபைன் பண்ணியிருக்கோம். தென் fy is a functional on h and norm of y is equal to norm of xy. Norm of y is equal to norm of fy அப்படின்னு டிஃபைன் பண்ணியிருக்கோம். இப்படி இருந்துச்சுன்னா அதை நம்ம கான்ஜுகேட் ஸ்பேஸ், அதாவது ஃபங்க்ஷனலில் தான் நம்ம கான்ஜுகேட்னே சொல்கிறோம். ஓகேங்களா? if h is said to be a Hilbert space then h star is also Hilbert space with the inner product defined. எப்படி இன்னர் ப்ராடக்ட் டிஃபைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். f of x comma y fy x fy fx fy is equal to yx. இந்த கான்ஜுகேட்டை பொறுத்த வரைக்கும் என்ன ஆகிடும், மாறிடும். fx comma fy னா y comma x ன்னு ரிவர்ஸாக மாறும். ரைட், ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம். h is a Hilbert space and h star also a Hilbert space with the inner product. h starங்கிறதையும் நம்ம Hilbert spaceன்னு சொல்லணும்னா இந்த இன்னர் ப்ராடக்ட்டை நம்ம வச்சுக்கணும். f of fx comma fy is equal to y comma x என்ற மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்கோம். the conjugate space h star of h double star of h star is a Hilbert space with the inner product. என்ன இன்னர் ப்ராடக்ட்ங்க, இது செகண்ட் கான்ஜுகேட் இல்லையா? ஃபஸ்ட்டு கான்ஜுகேட் இது இருக்குது, fx comma fy is equal to y comma x. இது ஃபஸ்ட்டு கான்ஜுகேட் h ஸ்டாருங்கிறது. இப்போ h டபுள் ஸ்டார் ஆஃப் h ஸ்டாருங்கிறதையும் நம்ம ஹில்பர்ட் ஸ்பேஸ்னு நம்ம சொல்லணும்னா fg is equal to g comma x. அதே ரிவர்ஸ் தான். பட் இந்த எஃப்பும் ஜி எங்கேருந்து எடுத்துகிட்ருக்கோம், ஃபஸ்ட்லேருந்து எடுத்துக்கிட்டு இருக்கோம் பாருங்கள். ஃபஸ்ட்டு h ஸ்டாரு h டபுள் ஸ்டார், h ஸ்டாரு h டபுள் ஸ்டார். இங்கே x கமா y இருந்திருக்கும், இங்கே f கமா பாருங்கள் எஃப்பும் ஜியும் இருந்திருக்கு. இந்த எஃப்ஜிங்கிறது எப்படி மாதிரி இருக்குது, கேபிட்டல் எஃப் கேபிட்டல் ஜி, அதாவது எஃப். ஃபோர்த் பார்க்கலாம். எவ்ரி ஹில்பர்ட் ஸ்பேஸ் இஸ் எ ரிஃப்ளெக்சிவ் h is equal to h டபுள் ஸ்டார். இந்த h is equal to h டபுள் ஸ்டார் இருந்துச்சு அப்படின்னாலும் என்ன சொல்லுவோம், ரிஃப்ளெக்சிவ்னு நம்ம படிச்சிருக்கோம். எந்த ஒரு நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்பேஸும் அதோட டபுள் கான்ஜுகேட்டுக்கு ஈக்குவல் அப்படின்னா அதை ரிஃப்ளெக்சிவ் நம்ம படிப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதை ஃபங்க்ஷனல் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அடுத்து இன்னர் ப்ராடக்ட் ஃபஸ்ட்டு h ஸ்டார் அப்படிங்கிறது ஒரு என்னதுங்க கான்ஜுகேட். ஃபஸ்ட்டு கான்ஜுகேட் இருந்துச்சுன்னா இன்னர் ப்ராடக்ட் ஈக்குவல் fx comma fy is equal to y comma x. லாஸ்ட் செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் எஃப் gf மாறும், செகண்ட் கான்ஜுகேட்டு. அடுத்து இது ரெண்டும் ஈக்குவல்னா ரிஃப்ளெக்சிவ். லாஸ்ட் ஒன் பாருங்கள் hc அப்படிங்கிறது கியூபிக். ஹில்பர்ட் கியூபிக் வந்துட்டு காம்பேக்ட் அப்படிங்கன்னா என்னங்க, க்ளோஸ்ட் அண்டு பவுண்டட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது பார்த்துடலாம். இஃப் an inner product space x comma a y x comma b both values are equal, ஒவ்வொரு x வேல்யூஸுக்கும் இப்போ இருக்கும்போது எந்த ரெண்டு ஈக்குவல்னு சொல்ல முடியும், a is equal to b ன்னு சொல்ல முடியும். ஜஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள், இது ஒரு இன்னர் ப்ராடக்ட் தான், ஒரு ஆர்த்தோ நார்மல் கிடையாது, ஆர்த்தோகனல் கிடையாது ஹில்பர்ட் ஸ்பேஸில். ஸோ இந்த மாதிரி எதுவுமே கொடுக்கல, ஜஸ்ட் ஒரு இன்னர் ப்ராடக்ட்டு. ஒவ்வொரு எக்ஸ் வேல்யூவும் எப்படி இருக்கணும்னா x comma a is equal to x comma b இப்படி இருந்துச்சுன்னா ரெண்டு வேல்யூஸ் ஈக்குவலாக இருக்கும், a is equal to b ஆக இருக்கும். ரைட், அடுத்து லேட் y be a subspace of Hilbert space. ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதெல்லாம். yங்கிறது சப்ஸ்பேஸ், ஹில்பர்ட் ஸ்பேஸோட சப்ஸ்பேஸ், சரிங்களா? அப்படி இருக்கும்போது y இஸ் அ கம்ப்ளீட். இதை கம்ப்ளீட்னா இஃப் அண்ட் ஒன்லி இஃப் y இஸ் க்ளோஸ்ட் இன், இது எப்படி இருக்கும், க்ளோஸாக இருக்கும் எங்கே, ஹெச்சில். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டே இதுதான், yங்கிறது சப்ஸ்பேஸ் ஆஃப் ஹில்பர்ட் ஸ்பேஸ் ஃபஸ்ட் சொல்லியாச்சு இல்லையா? அடுத்து y இஸ் அ கம்ப்ளீட் அப்படின்னா இஃப் அண்ட் ஒன்லி இஃப், இங்கே பாருங்கள் எல்லாமே இங்கே கம்ப்ளீட் ரிலேட்டடாக இருக்கும். கம்ப்ளீட்டு அடுத்து செப்பரபிள். அடுத்து y is a complete na if and only if y is a closed in Hilbert space h குள்ள. அடுத்து if y is a finite dimension then y is a complete. finite dimension இருந்தாலும் அது கம்ப்ளீட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. finite dimensionனா அது நார்மல்னு சொல்ல முடியும். நார்மலாக இருந்தால் that means ஆர்த்தோ நார்மலாக இருக்கும், ஆர்த்தோ நார்மல் மேக்ஸிமலாக இருந்தால் அதை கம்ப்ளீட்னு சொல்லிடலாம். ரைட், அடுத்து if h is a separable then y is also a separable. ஒரு பெரிய செட்டே செப்பரபிளாக பிரிக்க முடியும்னா அதுக்குள்ளே இருக்கக்கூடிய சப்ஸ்பேஸும் செப்பரலாக பிரிக்க முடியும். ரொம்ப ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியும். 3 விஷயந்தான். yங்கிறது சப்ஸ்பேஸ் ஆஃப் ஹெச் ஹில்பர்ட் ஸ்பேஸில் இருக்கிறதா சொல்லியிருக்கோம். yங்கிறது கம்ப்ளீட்னா
y க்ளோஸ்டாக இருக்கும். ரெண்டு if and only if கண்டிஷனோட. அடுத்து y is a finite dimensionனா y is a complete, and then if h is a separable then y is also a separable. Last one, if x1 x2 xn be an orthogonal. இந்த மாதிரி சில வேர்ட்ஸ் எல்லாத்தையும் ரொம்ப ரிப்பீட்டடாக பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஆர்த்தோகனலா ஆர்த்தோநார்மலா அப்படிங்கிறத கிளியராக பார்க்கணும். ரைட், x1 x2 xn is a orthogonal, then norm of summation I is equal to 1 பாருங்க, norm of whole square is equal to summation of a norm square. These two are very very important. Right, norm of a whole square is equal to summation உள்ளதா இருக்கு, norm of a whole square is equal to summation of norm square. Both values are equal. எப்போ ஆர்த்தோகனலாக இருக்கும்போது, ஒவ்வொரு வேல்யூஸும் அந்த செட்டே ஆர்த்தோகனலாக இருக்கும்போது இது ஈக்குவலாக சொல்கிறோம். En is an orthonormal sequence in a Hilbert space, then En is a converge to 0. ரைட், Enங்கிறது ஒரு ஆர்த்தோநார்மல் செட்டாக இருந்துச்சுன்னா Enங்கிறது வீக்லி கன்வர்ஜ் வீக்லி டு 0, கன்வர்ஜ் வீக்லி டு 0வாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்டான நோட்ஸ் தான் இங்கே பார்த்துருக்கோம். ரிப்பீட்டடாக இந்த மாதிரியான வீடியோஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கும், பார்த்துக்கிட்டே இருங்க. தேங்க்யூ.